नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்துல நேத்திக்கு அக்ரூரர் போயிட்டு கண்ணனை கூட்டிட்டு பிருந்தாவனத்துக்கெல்லாம் வந்துட்டார். 43வது அத்தியாயம் பார்க்கணும். இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் மல்யுத்த போர்ல அந்த அரங்கத்துக்கு உள்ளுக்குள்ள நுழையிறாங்க. அந்த அத்தியாயம் பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமான சரித்திரம். as usual ஸ்லோகம் பிளஸ் மீனிங் சொல்லிடுறேன். ஸ்ரீ சுக உவாச்ச அத கிருஷ்ணஸ்ச ராமஸ்ச கிருதௌ சௌச்சௌ பரந்தப மல்லதுந்துபேர்நிர்கோஷம் ஸ்ருத்வா திரஷ்டுமுபேயதூஹ. சுகபிரம்மம் சொல்றார் பரீட்சித்துக்கிட்ட, எதிரிகளை வெல்பவரே பரீட்சித், ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் நீராடி தங்களுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து மல்லர்களின் பேரிகை முழக்கம் கேட்டு அதை காண அங்கு வந்தார்கள். காலமரை எந்திரிச்சாங்க. பகவானாச்சே, பகவானுக்கு போய் என்ன நித்தியானுஷ்டானம் இருக்க போகுது அப்படின்னா, பகவானும் அவதாரம் பண்ணி வந்து எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறார் இல்லையா? அப்போ நம்மளும் அனுஷ்டிக்கணும், எதையும் மறந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் பகவான் ராமனாவும் கண்ணனாவும் வந்து அவங்களுக்கு செய்யணும்னு ஒண்ணுமே கிடையாது, இருந்தாலும் எல்லாத்தையும் அனுஷ்டிச்சு காமிக்கிறாங்க. அவங்க காலம்பரை எழுந்து எல்லா நித்தியானுஷ்டான கர்மங்களையும் முடிச்சு மல்லரோடைய போருக்கு ரெடியாயி அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க சத்தம் கேக்குறது, பேரி முழக்கம் வாத்தியம் எல்லாம் கேக்குறது. அதை பாக்குறதுக்கு அங்க வராங்க. ரங்கத்வாரம் சமாசாத்ய தஸ்மின் நாகமவஸ்திதம் அபஷ்யத் குவலயா பீடம் கிருஷ்ணோம்பஷ்ட பிரச்சோதிதம். ஸ்ரீகிருஷ்ணன் அரங்க வாயிலை நெருங்கியதும் யானை பாகனால் தூண்ட பெற்ற குவலையா பீடம் என்ற யானை அங்கு நிற்பதை கண்டார். கண்ணன் நுழைஞ்சாரா அந்த துவாரம், அந்த துவாரத்துல ரங்கத்வாரம், ரங்கம்னா மேடை, மேடையோட துவாரம், மேடை இருக்கக்கூடிய அரங்கத்தோட வாயில்ல கண்ணன் நுழைறார். நுழைஞ்ச உடனே அந்த வாசல்லையே அந்த குவலையா பீடம்ங்கிற யானை நிறுத்தி வச்சிருக்கான் இல்லையா கம்சன், அத வந்து அந்த யானை பாகன் தூண்டி விடுறானாம். தூண்டி விட்ட உடனே கண்ணன் கிட்ட வம்பு, அது மதம் பிடிச்சிடும் இல்லையா, அது வம்புக்கு போகும் இல்லையா, அதனால அந்த மாதிரி பண்ணுங்கிறதுனால தூண்டி விடுறான். அத குவலையாப்படம் என்று யானை நிக்கிறதையும் கண்ணன் பாக்குறார். பத்வா பரிகரம் ஷௌரிஹி சமுஹ்ய குட்டிலாலகான் உவாச்ச ஹஸ்திபம் வாச்சா மேகநாத கபீரயா. கண்ணன் அதை பார்த்துட்டு, சூர வம்சத்தில் உதித்த கண்ணன் இடுப்பில் கச்சம் கட்டி சுருண்டு தொங்கும் கேசத்தை வாரி முடித்து இடி முழக்கம் போன்ற உரத்த குரலில் யானை பாகனிடம் சொன்னார். கண்ணன் ரொம்ப கர்ஜிக்கிற குரல்ல கம்பீரமா அந்த யானை பாகனை பார்த்து சொல்றார். கண்ணன் ரெடியா வந்திருக்கார் மல்யுத்தத்துக்கு. இடுப்புல நல்லா கச்சத்தை வாரி சூட்டி கட்டிக்கிட்டு, முடியெல்லாம் அவருடைய கேச பாசங்கள்லாம் நல்லா வாரி முடிஞ்சுக்கிட்டு, பெரிய உரத்த குரல்ல கம்பீரமான குரல்ல அந்த யானை பாகனை பார்த்து கண்ணன் சொல்றார். அம்பஷ்டாம்பஷ்ட மார்க்கம் நௌ தேஹிய பக்ரம மாச்சிரம் நோச்சேத் சகுஞ்சரம் துவாத்ய நயாமி யமசாதனம். அடே மாவுத்தனே, எட்டிப்போ, உடனே தள்ளி போய் எங்களுக்கு வழிவிடு, இல்லையே யானையுடன் உன்னையும் யம உலகிற்கு இப்போதே அனுப்பிவிடுவேன் அப்படின்னு கண்ணன் சொல்றார். வாசல்ல நின்னுக்கிட்டு அந்த யானை பாகன் கண்ணனை நோக்கி அந்த யானை ஏவி விடுறானா, அதனால கண்ணன் சொல்றார், இடத்த அடைச்சிக்கிச்சா அந்த யானை, அதுக்கு சொல்றார், ஏ மாவுத்தனே, நீ எட்டிப்போ, அந்தாண்ட போ, தள்ளி போ, தூரமா போ, எங்களுக்கு வழி விடு, இல்லைன்னா யானையும் நான் கொன்னுடுவேன், அதோட சேர்த்து உன்னையும் யமலோகத்துக்கு அனுப்பிடுவேன், ஜாகிரத நவுரு அப்படின்னு கண்ணன் சொல்றார். ஏவம் நிர்பத்சிதோம்பஷ்டஹ குபித கோபிதம் கஜம் சோதயாமாச கிருஷ்ணாய காலாந்த கயமோபமம். இவ்வாறு மிரட்டவே மாவுத்தன் கோபம் அடைந்து அந்த ஸ்ரீகிருஷ்ணனை கொல்ல காலன், மிருத்யு, யமன் இவர்களை போன்ற பயங்கரமான யானையை ஏவினான். அந்த மாவுத்தன்கிற அந்த யானை பாகனுக்கு கண்ணன் இப்படி மிரட்டணும்னு கோபம் வந்துருச்சு. அதனால கிருஷ்ணனை கொல்லணுங்கிறதுக்காக எப்படி வந்து கால தேவதை, மிருத்யு தேவதை, யமன் எல்லாம் அந்த காலம் நெருங்கிடுச்சுன்னா வருவாங்க இல்லையா, அது போல அவங்கள ஏவி விட்ட மாதிரி அவங்க வர மாதிரி இந்த யானைய, பயங்கரமான இந்த யானைய இன்னும் கோவத்தால இந்த மாவுத்தன் ஏவி விட்டான். கரீந்திரஸ்தம வித்ருத்ய கரேன தரசா கிரஹீத் கராத் விகலித சோமும் நிஹத்யாங்கிரிஷ்வலீயத.
அந்த யானை ஸ்ரீகிருஷ்ணனை விரட்டி தும்பிக்கையால் வேகமாக பிடிக்க அந்த பிடியிலிருந்து நழுவிய ஸ்ரீகிருஷ்ணன் அதை அடித்து உதைத்து அதன் கால்கள் இடையே ஒளிந்து கொண்டார். கண்ணன் இந்த ஏவி விட்டானா மாவுத்தன், அந்த யானை கோபத்தோட ஓடி வருதா, கிருஷ்ணனை விரட்டி தும்பிக்கையால் வேகமா பிடிக்குது. பிடிக்க அந்த பிடியிலிருந்து கண்ணன் விலகிடுறார், நழுவிடுறார். அதை அடித்து கண்ணன் என்னப்பாது அது அடிச்சு உதைச்சு அது காலுக்கு நடுவுல பூந்துக்கிறார், ஒழிஞ்சுக்கிறார் கண்ணன். அதுக்கப்புறம் சங்கிருத்தஸ்தம சக்ஷானோ கிராணா திருஷ்டி ச கேசவம் பராமிருஷத் புஷ்கரேன சப்ரஹஸ் பிரசஹ்ய விநிர்கதஹ. ஸ்ரீகிருஷ்ணனை காணாத யானை வெறி பிடித்து மோப்பத்தால் அவரிடம் அவர் இருக்கும் இடம் உணர்ந்து துதிக்கையால் அவரை வேகமாக பற்றியது. ஸ்ரீகிருஷ்ணன் அதையும் மீறி கொண்டு வெளியே வந்தார். கண்ணன் வெளியில எங்கேயாவது பார்த்தா தானே தென்படுவார். அந்த யானையோடைய காலுக்கடியிலே போய் பூந்துகிட்டார். அது அவ்வளவு பெரிய சரீரம் கொண்டது, அதனால குனிஞ்சு அது கீழே பார்க்க முடியுமா என்ன? அதனால அதுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு, வெறி பிடிச்சிடுச்சு. ஆனா மோப்பம் பிடிக்கும் இல்லையா, அந்த மோப்பத்தால கண்ணனோட இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு துதிக்கையால வாரி அப்படியே அடிக்குது கண்ணனை. துதிக்கையால வேகமாக பிடிச்சி இழுக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணன் அதையும் மீறி கொண்டு வெளியே வரார் கண்ணன். புச்சே பிரகிருஹ்யாதிபலம் தனுஷ பஞ்சவிம்சதிம் விசக்கர்ஷயதா நாகம் சுபர்ண இவலீலையா. கருடன் பாம்பை இழுப்பது போல, சுபர்ண அப்படின்னா பரணம்னா ரெக்கை, சுபர்ணனா நல்ல ஒரு தங்கம் போன்ற அழகான ரெக்கைகளை உடைய கருட பகவான் அவர் லீலையினால் எப்படி நாகத்தை புடிச்சுக்கிறாரோ அது போல, நாகப்பாம்பை புடிச்சு இழுக்கிறது போல வலிமை மிக்க அந்த யானையின் வாளை பிடித்து 25 வில் தூரம் கரகரகரகர என விளையாட்டாக இழுத்தார். கண்ணன் அப்படியே சுத்தி இழுக்கிறாரு. கருடன் பாம்பை எப்படி இழுக்கிறதோ அது போல அந்த யானையோட வாழை புடிச்சுக்கிட்டு கண்ணன் 25 வில்லு தூரம், ஒரு வில்லு அடிச்சா எவ்வளவு தூரத்துல போய் விழுமோ அது மாதிரி 25 வில்லு தூரத்துக்கு கரகரகரன்னு கண்ணன் புடிச்சு இழுக்கிறார். ச பரியாவர்த்தமானேன சவ்ய தக்ஷிண தோச்சுதஹ பப்ராம பிராமியமானேன கோவத் சேனேவ பாலகஹ. வலிமை மிக்க கண்ணன் அந்த யானையை வலமாகவும் இடமாகவும் சுழலச் செய்து சிறுவன் ஒருவன் பசுக்கன்றுடன் சுற்றி சுற்றி விளையாடுவது போல விளையாடினார். கண்ணன் யானை கிட்ட, ஒரு குழந்தை பசு கிட்ட விளையாடும், சின்ன பையன் பசு கூட எப்படி விளையாடுவானோ அது போல கண்ணன் அவ்வளவு பெரிய யானை கிட்ட விளையாண்டாராம். அந்த யானை வாழை பிடிச்சி வலப்பக்கமாவும் இடப்பக்கமாவும் சுத்தி சுத்தி இழுத்து இப்படி எல்லாம் விளையாண்டாராம். ததோபி முகமப்யேத்ய பாணினாஹத்ய வாரணம் பிராத்ரவன் பாதயாமாச ஸ்பிருஷஸ்யமான பதே பதே. ஒரே ஒரு செகண்ட்.